கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எனக்கு அருமையானவர்களே, வாக்குத்தத்தமுள்ள அற்புதமான ஒரு வார்த்தை. மறு உத்தரவு அருளுகிற தேவன், ஆபத்தில் நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம்மை தப்புவிக்கிற தேவன், நம்மை கனப்படுத்துகிற தேவன். நாம் ஆராதிக்கிற ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பதில் தருவார். ஆபத்து நாட்களிலே எப்பொழுதும் அவர் நம்மோடு கூட இருப்பார். இருப்பது மட்டுமல்ல, அந்த ஆபத்திலிருந்து நம்மை தப்புவிப்பார். அது மட்டுமல்ல, அவர் நம்மை கனப்படுத்துவார். இவையெல்லாம் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, அனுதினமும் அவரை நோக்கி கூப்பிடுவோம். நிச்சயமாகவே நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் பதில் தந்து, ஆபத்தான சூழ்நிலையில அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவித்து நமக்கு இருக்கிற எல்லா கனவீனங்களையும் நீக்கி நம்மை கனப்படுத்துவார். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் செபிக்கலாம். தகப்பனே, சங்கீதம் 91:15 பிரகாரம் நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்களுக்கு நீர் மறு உத்தரவு அருளுகிறீர். ஆபத்தில் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை தப்புவிக்கிறீர். எங்களை கனப்படுத்துகிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பதில் தந்து, அவர்களுடைய ஆபத்திலே அவர்களோடு கூட இருந்து அவர்களை தப்புவித்து அவர்களுடைய கனவீனங்களை நீக்கி அவர்களை கனப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்தபடினாலே நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.